அவர் நம்மை வாலாக்க மாட்டாரம்மா, அவர் நம்மை தலையாய் மாற்றுவார். ரொம்ப அழகான வரி. சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறீர் அப்பா, உயர்த்துகிறீர். பைபிள் சொல்லுது, நம்முடைய ஆண்டவர் சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடு உட்கார வைக்கிறார். எங்க உட்கார வைக்கிறாரம்மா? ராஜாக்களோட பிரபுக்களோட உட்கார வைக்கிறார். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்கள் சிறியவர்களா இருக்கலாம், இன்றைக்கு நீங்க குப்பையில கிடக்கிறது போல கிடக்கலாம். ஆனா நான் நம்புறேன், குப்பையில கிடந்தாலும் நீங்க ஒரு மாணிக்கம், நீங்க ஒரு மாணிக்கம். குப்பையில கிடக்கிற உங்களை கர்த்தர் எடுத்து ராஜாக்களோட உட்கார வைக்க போற. என்னுடைய ஆண்டவருக்கு அது லேசான காரியம். வேதம் சொல்லுகிறது, ஞானிகளை வெட்கப்படுத்துவதற்காக பைத்தியங்களை தெரிந்து கொண்ட கர்த்தர் உள்ளவைகளை அவமாக்கும்படியாக உலகத்தில் இல்லாதவைகளையும் இழிவானவர்களையும் தெரிந்து கொண்ட கர்த்தர். உங்க குடும்பத்துல நீங்க தான் ரொம்ப சிறியவர்களா இருக்கிறீங்களா? உங்க குடும்பத்துல ஒருவேளை நீங்க தான் குப்பையில கிடக்கிற மாதிரி கிடக்குறீங்களா? நான் நம்புறேன், குப்பையில கிடந்தாலும் ஆண்டவர் தெரிந்து கொண்ட மாணிக்கமான கற்கள் தான் நீங்க. எஸ், ஆண்டவர் கண்டிப்பா உங்களை எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தில், இப்ப கூட இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை கர்த்தர் அப்படிதான் வச்சிருக்கிறாரு. உங்க குடும்பத்திலே நீங்க தான் குப்பையில கிடந்தீங்க, உங்க வம்சத்திலே நீங்க தான் குப்பையில இருந்தீங்க. ஆனா ஆண்டவர் உங்களை என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? இப்போ எல்லாரை விட மகிமையான ஒரு இடத்துல ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து வச்சிருக்கிறாருல்ல. அப்படி கொண்டு வந்து வச்சிருக்கிறவங்க எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்படி கொண்டு வந்து கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னு சொல்றவங்க எல்லாம் ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. அப்பா உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. எஸ், ஆண்டவருக்கு அது லேசான காரியம். நம்முடைய வேதத்தில் நீங்கள் பார்த்தீர்களானால் ஆண்டவரை பொறுத்த அளவில் கர்த்தர் உயர்த்தி எடுத்து வைத்த மனிதர்கள் எல்லாருமே ஒன்றும் இல்லாமல் இருந்து கர்த்தர் கொண்டு வந்தவங்க தான். அப்படி ஒருவேளை ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் போது ஏதாவது அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, ஆண்டவர் கொடுத்தது எல்லாத்தையுமே இழக்க பண்ணிட்டு எடுத்துடுற, அதெல்லாம் போட்டும். அதெல்லாம் போனதுக்கு அப்புறம் புதுசா ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்து கர்த்தர் அவங்கள வச்சிருக்கிறார். அதான் என்னுடைய ஆண்டவர், அதான் என்னுடைய ஆண்டவர். என் ஆண்டவரை பொறுத்த அளவில் அவருடைய கண்கள் எங்க பாக்குது அப்படின்னா, அப்படியே மேலோட்டமா இருக்கிறாங்க, அப்படியெல்லாம் நினைக்கல. யார் தாழ்மையா இருக்கிறா, யார் ஒதுக்கப்படுறா, யார் சிறுமைப்படுத்தப்படுறா, யார் ஒன்றும் இல்லைன்னு வருத்தப்படுறா, அவங்களுக்கு நேராய் கர்த்தருடைய கண்கள் கடந்து போகிறது, கடந்து போகிறது. அத்தனை ஆயிரக்கணக்கான ஜன கூட்டம் ஆண்டவரை சூழ்ந்து போகிறது. ஆனா 2 பேர் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கத்துறாங்க. பக்கத்துல இருக்கிற சொல்றாங்க, எதுக்கு போதகரை வருத்தப்படுற, அமைதியார்ன்றாங்க. ஆனா ஆண்டவருடைய காது லட்சக்கணக்கான பேர் கத்துனாலும் அந்த 2 பேர் முடியாதவர்களாக, உதவாதவர்களாக, அநேகம் பேர் அடக்கிறவர்களா இருந்தாங்க பாருங்க. அவங்களுக்கு நேரா தான் கர்த்தருடைய காது போச்சு. கர்த்தர் கேட்டார். அதான் ஆண்டவர் சொல்றார், உன் சிறுமையை நான் பார்த்தேன், உன் கண்ணீரை நான் கண்டேன், கண்ணீரை நான் கண்டேன். ஆண்டவருடைய பிள்ளைகள் கவனமா ஆண்டவருடைய சமூகத்தில் கவனிக்கணும். ஆண்டவரை பொறுத்த அளவில் எங்கிட்ட வாங்கன்னு கூப்பிடுற ஆண்டவர், என் ஊழியத்தை செய்யறியா, இல்லைன்னா நான் எனக்கு சாட்சியா நிற்கிறியா, வாங்கன்னு கூப்பிடுற ஆண்டவர் எல்லாத்தையும் கொண்டு வான்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. எதுவுமே வேணாப்பா, எதுவுமே வேணாம். நான் சொல்றேன், உங்களை யாராவது ஒருத்தர் எல்லாவற்றையும் பிடுங்கி விட்டு உங்களை வெறுமையை அனுப்பிட்டாங்களா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் எதை தான் தேடுறாரு அப்படின்னா, உங்களை ஒன்றும் இல்லாமல் எல்லாத்தையும் பிடுங்கிட்டு வெறுமையா அனுப்பப்பட்ட பாத்திரத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவர் செய்த முதல் அற்புதத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வெறுமையான கச்சாடிகளில் கர்த்தர் தண்ணீரா நிரப்ப சொல்றாரு. அதுக்கு முன்னாடி அந்த கச்சாடியில் தண்ணீர் இருந்தது இல்லையோ, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சுத்தம் பண்ணிருங்கப்பா, சுத்தம் பண்ணிருங்க, வெறுமையா. இப்போ இந்த ஜபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை, உங்கள்ட்ட இருக்கிற சின்ன சின்ன நம்பிக்கை, சின்ன சின்ன மனுஷனை சார்ந்து டிபெண்ட் பண்ணி அந்த மனுஷன் அந்த மனுஷன் அந்த மனுஷன், நான் சொல்றேன் எல்லாத்தையும் நீங்க பிடிச்சிட்டு இருக்கிற புடியை விட்டுட்டு ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவரை பிடிங்க. சிலர் அப்படி இல்லை, இந்த கொம்பையும் ஒரு டைம் பிடிச்சிக்குவாங்க, இங்கேயும் பிடிச்சிக்குவாங்க. இல்லை இல்லை இல்லை, ஆண்டவர் அதை விரும்பல. ஆண்டவர் சொல்றாரு, உங்க நம்பிக்கை, உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய டேலண்ட்டு,
உங்களுடைய திறமைகள், உங்களுடைய பணம், உங்களுடைய வேலை, இல்லைன்னா உங்களுடைய ஆள் பழக்கம், இது எல்லாத்தையுமே தூக்கி தனிய சிலுவையில் வச்சுட்டு, ஆண்டவரே என்கிட்ட ஒன்றும் இல்லை, நீங்க தான் அப்படின்னு வெறுமையா வந்து நில்லுங்க. கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. பாஸ்டர், நான் சந்தோஷப்பட்டா என்னோடு கூட சேர்ந்து சந்தோஷப்படுறதுக்கு கூட ஆள் இல்லை. என் மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிறதுக்கு கூட ஒருத்தர் இல்லை. நான் சிரிக்கும் போது சிரிக்கிறதுக்கு ஆள் இல்லை பாஸ்டர். நான் அழும்போது எனக்காக அழுறதற்கு யாருமே இல்லை. நான் சுமக்கும் போது எனக்கு தோள் கொடுக்கிறதற்கு யாருமே இல்லை. நான் விழும்போது என்னை தூக்கி விடுவதற்கு கூட யாருமே இல்லை. அழுதாலும் நான் தான் அழணும், சிரிச்சாலும் நான் தான் சிரிக்கணும், சுமந்தாலும் நான் தான் சுமக்கணும், தாண்டினாலும் நான் தான் தாண்டணும். என்னை சுற்றி 1000 பேர் இருந்தாலும் நான் ஒரே ஒரு ஆள் தனி மரம் தான். ஃபர்ஸ்ட் நான் ஒரு சிங்கிள் பர்சன். யாருமே இல்லை. ஆனா இந்த பாடல் வரிகள் ரொம்ப அழகா சொல்லுது இல்ல, கஷ்டமான நேரத்துல, கண்ணீரின் பாதையில, சந்தோஷமான நேரத்துல உன் கூட ஒருவர் இருக்கிறார். அவர்தான் நீங்க நம்புற கண்மலை. நீங்க நம்புற கண்மலை. உங்களுக்காக தான் இந்த வார்த்தை வருது. பிரதர், சிஸ்டர், அம்மா, தகப்பனே, உங்களுக்காக தான் அந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்றாரு. உன் கூட எல்லாவற்றிலையும் நான் இருக்கிறேன். நீங்க ஆசையா வளர்த்த மக இல்ல. நீங்க ஆசையா வளர்த்த மக இல்ல. நீங்க சம்பாரிச்சு கொடுத்த உங்க அம்மா அப்பா இல்ல. நீங்க ராத்திரி பகலா உழைச்ச உங்க கணவனார் இல்ல, உங்க மனைவி இல்ல. ஆனா நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்ன இயேசு இருக்கிறாரே. நம்புறவங்க சத்தமா ஒரு ஆமென்.